அஃபிஷியல் ட்ரெய்லர் பார்க்கும்போது கூட இன்னுமே எனக்கு அது ஞாபகம் இருக்குது. டிவிலலாம் டெலிகாஸ்ட் பண்ணும்போது ரகுபதி ராகவ ராஜாராம் அந்த லிரிக்ஸில் இஸ்லாமியர்கள் வந்து ஓதக்கூடிய அந்த ஒரு டியூனில் அதை பண்ணியிருப்பாங்க. அதுவே ரொம்ப புதுமையாக இருந்தது. புதுமையான்றதை விட இதில் நான் பார்க்குற விஷயங்கள் என்னென்னா, புதுமையை விட எவ்வளோ அழுத்தமாக சொல்ல வர விஷயத்த வந்து எல்லா இடத்துலையுமே எங்கெங்கெல்லாம் அதை வந்து நம்மளால 25 இயர்ஸ் பேக் இது பண்றதுக்கு ஒரு கட்ஸ். இதனால தான் சொன்னேன் நான், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசி தான். அவரை அந்த டைமில் வந்து அவரை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம இவ்வளோ வருஷம் கழிச்சு இதை பற்றி பேசுகிறோம், இன்னமும் அந்த கண்டென்ட் வந்து இட் ஃபீல்ஸ் ஃப்ரெஷ் அப்படின்னா அது என்ன மாதிரியான எஃபர்ட்ஸ் எடுத்துருக்கணும், என்ன மாதிரியான சேலஞ்சஸ் அண்டர்கோ பண்ணியிருக்கணும். ஏன்னா இது எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு அவுட்புட்டாக அது வெளில வரும்போது எக்ஸாக்டாக அவர் என்ன பண்ணணும்னு நினச்சாரோ அதை பண்ணிட்டார். அப்போ நீங்கள் மருதுநாயகம் பற்றி யோசிச்சு பாருங்கள். இல்லை வந்து நீங்கள் வந்து இப்போவும் நம்ம வந்து அதை வருமானு வெயிட் பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் கிராஃப்ட். ஸோ ஐ திங்க் இந்த மாதிரியான கான்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண விட்டுருணும், பிளாக் பண்ணுறதை விட. ஏன்னா வந்து ஒரு கிரேட் லீடரையும் தழுவி எடுக்கிறதுக்கும் ஒரு கட்ஸ் வேணும். அதே மாதிரி அவர் உலக நாயகன், அவருக்கு வந்து எல்லா கிராஃப்ட்டுமே ஆல்மோஸ்ட் வந்து தெரியும். மேக்கப் கூட ஒரு போட்டு காட்டியிருப்பாரு த்ரிஷா மேம்க்கு. அந்த மாதிரி அவருக்கு எல்லாமே தெரியும், என்டர்டெய்னிங்காக கூட போகலாம். ஆனால் அந்த குறிப்பிட்ட ஸ்கிரிப்ட் 7 இயர்ஸ் ஒர்க் பண்ணி அந்த டைமில் தெரியும், ஆடியன்ஸோட பல்ஸ் என்னங்கிறதும் தெரிஞ்சும் அந்த படத்தை வந்து எடுத்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கிடைச்ச வரவேற்பை பற்றியுமே அவர் பெருசாக வந்து நான் எடுக்க நினச்சேன், நான் எடுத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ். நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருதுன்னா, ஒரு இலக்கு இருக்குல்ல, எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு பெஞ்ச் மார்க் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மாதிரி ரைட்டிங்குள்ளே இருக்கவங்க இல்லை வந்து ஒரு ஆர்ட்டுக்குள்ளே இருக்கவங்களெல்லாம் வந்து நம்ம பவுண்டரி செட் பண்ண முடியாது. இலக்கற்று கிடப்பவனே இலக்கியன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து அந்த கலை சம்மந்தப்பட்டமான விஷயங்களை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம்னா we have to leave them very free. அதை வந்து நீங்கள் ஒரு பவுண்டரிஸ் கட் பண்ணி நீ இதை தான் பண்ணணும், இதை தான் செய்யணும்னா அவங்களால உள்ளே இருக்கவே முடியாது.